ஃபிஷ் டேங்க்ல வந்து மவுண்டன் செட்டப் பண்ண போறோம். இசில என்ன ஆச்சு அப்படின்னா இப்படி தொட்டா ஷாக் அடிக்குது நம்மளுக்கு. இந்த கல்லை தூக்கி இதுக்குள்ள இப்படி போட்டோம்னா தொட்டி உடஞ்சிரும். இப்படி தூக்கி போட்டா உடஞ்சிரும். நம்ம வந்து கொளத்தூர்ல வந்து வாங்கியிருக்கோம். கொளத்தூர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்னே சொல்லலாம். அங்க வந்து எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து சீப்பான ரேட்ல கிடைக்கும். இந்த டேபிள் வந்து சீப்பான பிரைஸ்ல கிடைச்சது, இந்த ஃபிஷ் டேங்க் வந்து சீப்பான பிரைஸ்ல கிடைச்சது. எல்லா பிரைஸ் டீடைல்ஸும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோல வந்து லாஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்றோம். நமக்கு வந்து இதான் வந்து சீ சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான் சாயில் வந்து மவுண்டன் செட்டப்கான கல். இதெல்லாம் வந்து நம்ம ரோட்ல இருந்து பொறுக்கிட்டு வரல, ஹோல்சேல்ல வாங்கியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AN 360 சேனல். ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடாமே இருந்தோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இனிமேட் வந்து நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்துடும். யாருக்குமே வந்து வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி அழகு பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம வந்து நல்லபடியாக காட்டுறது அப்படின்றது எல்லாருக்கும் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ஒரு டெக்கரேஷன் வந்து அக்வாரியம் செட்டப் வந்து எப்படி நம்மளே பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ என் பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷ் டேங்க் வந்து இருக்கு. இந்த ஃபிஷ் டேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எதுவும் பண்ணல. பிளான் வந்து ஏற்கனவே வரைஞ்சு கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ காட்ட போறோம் உங்களுக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஃபிஷ் டேங்க் இதுதான். அது பக்கத்தில் வந்து இங்கே வந்து மலை இருக்கு. இந்த ஃபவுண்டைன் இங்கேருந்து வாட்டர் வர மாதிரி செட் பண்ண போகிறோம், மவுண்டைன். ஸோ இதுதான் பிளானு. இதுக்கு என்னெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதான் வந்து சீ சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சீ சாயிலு. ஸோ இதுதான், இது வந்து அமேசான் சாயில்வாங்க. இதில் தான் பிளான்ஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து மவுண்டன் செட்டப்புக்கான கல். இதெல்லாம் வந்து நம்ம ரோட்டில் இருந்து பொறுக்கிட்டு வரல, ஹோல்சேலில் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து மவுண்டன் கல். இதுவும் இதில் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் ஸ்டோன்ஸ் வந்து இதில் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வந்து செட்டப்பு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தை வந்து பண்ண போகிறோம். ஃபிஷ் டேங்க்கில் தான் வந்து ஃபவுண்டன் செட்டப் பண்ணலான்னு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து ஐடியா மாற்றிட்டோம். வேறு இடத்துல வந்து ஃபவுண்டன் செட்டப் பண்ண போகிறோம். ஆனால் ஃபிஷ் டேங்க்கில் வந்து மவுண்டன் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோன்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வந்து குட்டி ஃபிஷ் டேங்க். இதில் தான் பெரிய டேங்க்ல இருக்க ஃபிஷஸ்லாம் விட்டு வைக்க போகிறோம் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த இந்த எல்லா செடியுமே நம்ம வந்து பாட்டில் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ முதல்ல இந்த தொட்டி வந்து க்ளீன் பண்ணாதான் நம்ம வந்து அடுத்து வந்து செட்டப் ஆரம்பிக்க முடியும். ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பார்க்குறீங்க இப்போ. ஸோ அமேசான் சாண்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு பக்கெட்டில் வந்து போட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் டேங்க் வந்து ஃபுல்லாக தரோவாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஒரு சொட்டு கூட அழுக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டோம். அடுத்து சாயிலையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு பொருளையும் வந்து அழகாக பக்கெட்டில் தனித்தனியாக போட்டு ஃபுல்லுவே க்ளீன் பண்ணிட்டு போடுறது தான் ஃபிஷ்ஷுக்கும் நல்லது. தொட்டியும் வந்து ரொம்ப அழகாக க்ளீனாக தெரியும். ஸோ அதனால க்ளீனிங் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் போடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ இந்த ட்ரீ செட்டப்லாம் வந்து உள்ளே வந்து பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து க்ளீனிங் எல்லாமே முடிச்சிருச்சு. தனித்தனியாக ஒன்று எடுத்து ஸ்பெசிஃபிக்காக க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் ஸ்டிக்கர் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டுக்கு ஸ்டிக்கருக்கு வந்து இந்த மாதிரி வந்து சோப்பு தண்ணி இல்லைன்னா இந்த மாதிரி காலின் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி அதை ஈஸியாக வந்து நம்மளால வந்து ஸ்டிக் பண்ணி எந்த விதமான பபுள்ஸும் இல்லாமல் நம்மளால வந்து கிளியராக அதை ஒட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ ஷாப்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டுறாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்மளும் வந்து பண்ணுறோம். ஒரு பபுள் கூட இல்லாமல் சூப்பராக ஒட்டியாச்சு, செம்ம ஃபினிஷிங்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடியே வந்து நம்ம இதில் வந்து இந்த ஜல்லி மாதிரி இருக்குல்ல, பெபிள்ஸ், இதெல்லாம் வந்து கொட்டிக்கிறோம். ஏன்னா அந்த மவுண்டெயினுக்கு வந்து
ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இந்த சாண்டெல்லாம் வந்து இந்த கல்லுலாம் வந்து உதவும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மவுண்டெயின் செட்டப் எப்படிலாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கே வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு செட்டப்பையும் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணாலே போதும். இந்த ஸ்டோன்ஸ் வந்து முக்கியமாக வைக்கும் போது நல்லா வந்து உள்ள புதையிற மாதிரி வைங்க. ஸோ தட் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா அது கீழே விழாமல் இருக்கும். ஸோ வெயிட்டும் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து மவுண்டைன் செட்டப் வந்து பின்னாடி போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து கிளியராக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேஸ்மெண்ட் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து மவுண்டன் ராக்கு உள்ள அந்த கல் தான். இப்போது கிட்ட வந்து காட்டுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்து புதைக்கிறோம். இந்த மாதிரி கல்லை வந்து நம்ம வந்து புதைக்கிறோம். அதுக்கடுத்து அது மெயினாக ஒரு இது ஸ்டோன் வந்து வச்சுருக்கோம். இதில் மொத்தம் 4 கல் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கோம். வந்து என்கிட்ட வந்து ஒரு கல் இருக்குது. இது வந்து அட்டைலாம் கிடையாது, நிஜமாலே கருங்கல் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன ஒன்றுனா இந்த ஒயிட் கலரில் பேட்டர்ன் வருதுல்ல, அதனால வந்து அது வந்து கிளிட்டர் ஆகுது. அது வந்து பார்க்க நல்லா இருக்குது. இப்போ இந்த கல்லை தூக்கி இதுக்குள்ளே இப்படி போட்டோன்னா தொட்டி உடஞ்சிரும். தொட்டி போட்டால் உடஞ்சிரும். அதனால் மெதுவாக எங்கேயாவது வைக்கணும். இது நமக்கு செட் ஆகாது. ஸோ ஒர்க் எப்படி ப்ராக்ரஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ மவுண்டெயின் மட்டும் இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கோம். ஸோ சைடில் வந்து கார்டன் மாதிரி செட் பண்ணோம். அடுத்தடுத்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ லைவ் பிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம கையில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வளரக்கூடியது. ஸோ கரெக்டான மண் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து லைவாகவே வளர ஆரம்பிக்கும். ஒரு ஈகோ சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே கல்லில் வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லில் வளர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல இதை வந்து நட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இந்த சாண்டு வந்து போட போகிறோம், அமேசான் சாண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செடியெலாம் வந்து அங்கங்கே வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இஷ்டப்படி நம்ம வச்சுக்கலாம். மேலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அமேசான் சாண்ட் வந்து எல்லா இடமும் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு ரைட் சைடு ஃபுல்லுமே டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கிளம்ஸியாக தெரியும். பட் ஆனால் வாட்டர்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ எல்லாமே வந்து பொறுமையாக செய்யக்கூடிய வேலை. ஸோ நம்ம வந்து அறக்க பறக்க செய்கிறோம் அப்படின்னா ஒழுங்காக செய்ய முடியாது. ஸோ இது வந்து பொறுமையாக அழகாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லாவே வரும். ஸோ இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு செடி தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து செடியை போட்டுட்டு சாண்ட் வந்து போடுறோம். ஸோ அவ்வளோதான், ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு செட்டப். வந்து இப்போ ஃபிஷ் டேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து செட்டப் வந்து முடிச்சிட்டோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அந்த சைடில் வந்து மவுண்டைன் செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வந்து ஃபாரஸ்ட்டு. இந்த சைடு வந்து சும்மா ஒரு ஐலாண்ட் மாதிரி வந்து ஒன்று பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து சும்மா ஒரு மவுண்டன் ஸ்டோன் மட்டும் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ வந்து வாட்டர் வந்து நம்ம வந்து உள்ளே விட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாட்டர் வந்ததுக்கு அப்புறமா செடிலாம் வந்து நல்லா வந்து ரைஸ் ஆயிரும். இந்த செட்டப் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே வீடியோ பாருங்கள். சினிமேட்டிக் மோடில் லாஸ்ட்டாக வந்து வீடியோ போடுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த செட்டப்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த செடியில இருந்த மண்ணெல்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சக்ஷனை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அழுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கெட்டில் சக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் மட்டும் எடுத்துருங்க வெளியே. ஸோ தட் வந்து ஒரு ஹைஜீனிக் அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் ஆகும். தண்ணி வந்து கொஞ்சம் வந்து கலங்கலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து செட்டில் ஆகிடும். ஆனால் செட்டப் வந்து இவ்வளோ தான், ஈஸியாக வந்து வேலையை முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன டேங்க்ல வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டு வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த டேங்க்லேருந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் விட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து அந்த சின்ன டேங்க்கை போய் பார்ப்போம் வாங்க. ஸோ சின்ன டேங்க்ல ஃபிஷ்ஷஸ் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பாருங்க, அது பக்கத்தில் ஒரு சின்ன கார்டன் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ குட்டி ஏதாவது போட்டுச்சுன்னா இந்த இடத்துல விட்டு வச்சுப்போம். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். எல்லாமே முடிச்சிட்டோம். கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி தொட்டா ஷாக் அடிக்குது நம்மளுக்கு. என்ன ரீசன் அப்படின்னா அது எங்களுக்கே தெரியல, இந்த மோட்டரால தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அடிக்கல, ஷாக் எதுவும் அடிக்கல. ஓரளவுக்கு ஓகே, ஓரளவு செட்டப் வந்துச்சு. இந்த லைட் வந்து நாங்கள் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். இதை காட்டுறோம் பாருங்கள். இது வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம் தனியாக. இதை வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி எடுத்துட்டாங்க. இப்போ நான் அப்போ கூட இதை வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இதுமாரி செட்டப் பண்ணுறது தான் இது. இப்போ இதை வந்து நான் கொடுத்துருவேன்.
நீங்கள் கட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் இருக்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து லைட் செட் பண்ணுறதை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே வந்து நம்மளே தான் பண்ணியிருக்கோம், யாரையுமே நம்ம கூப்பிடல. மூடி எடுத்து வந்து மூட போகிறோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. லைட் மட்டும் லாஸ்ட்டாக செட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபிஷ் எல்லாம் உள்ளே விட்டுருவோம். பயங்கரமாக வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வந்து கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பேக்ரவுண்டில் பயங்கரமான வேலை இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்கு, என்னெல்லாம் பண்ணீங்க, என்ன வேலைலாம் இன்னைக்கு செஞ்சீங்க? வந்து நிறையா நல்லா தேய்ச்சேன். ரொம்ப அழுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அங்கே வீடியோ பார்த்து அழுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த அழுக்கு வந்து மறக்க முடியாது. ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு பெரிய ஃபிஷ் டேங்க்ல வந்து விட்டுருலாம். ஸோ மொத்தமாக வந்து இப்போ பிடிச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக வந்து ஃபிஷ் டேங்க்ல வந்து ஃபிஷ் எல்லாம் உள்ளே போகுதுன்னு பாருங்க. பார்க்கவே செம்மையாக இருந்தது இந்த சீனு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட்டப்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எந்த விதமான மருந்தோ இல்லை கவலையோ எதுவுமே இருக்காது, எல்லாமே போயிடும். ஸோ அவ்வளோ ரிலாக்ஸிங்காக ஒரு வந்து இருக்கும் அந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் செட்டப்லாம் பார்க்கும்போது. அதுவும் லைவ் பிளான்ஸ் வைக்கும் போது உள்ள ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்பு, ஒரு மவுண்டெயின் செட்டப்பு, ஒரு ஐலாண்ட் செட்டப்பு வேற லெவலில் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். நிறைய வந்து நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறோம், அப்படிலாம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து சூப்பராக நம்மளே வந்து இது வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக நம்ம வந்து வீட்டில் பண்ணது தான். ஸோ இதில் நிறைய குறைகள் இருக்கலாம். அப்படி குறைகள் ஏதாவது இருக்குது, இல்லை இது ரொம்ப பார்க்கலாம் ஒன்றும் பயங்கரமாலாம் இல்லை அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ட்ரை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ மொத்தமாக வந்து இதுக்கான காஸ்ட் என்ன ஆச்சு, ஏது ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன், இல்லைனா உங்களுக்கு உடனே மென்ஷன் கூட பண்ணுறேன் எவ்வளோ ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை நாளில் வந்து இது கலையுது, இல்லை எப்போ அழுக்காகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடலாம். ஸோ இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ். என்ன பண்ண போற? நான் பார்க்க தான் போறேன். எடுத்து சாப்பிடுறதா? வச்சு பார்த்துக்கியா? பாய். பாய்.